My dear students, this is Class 12 Math Chapter 6, Exercise 6.1 question number 2 பார்க்க போறோம். Prove by vector method that the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ட்ரையாங்கிள் OABன்னு எடுத்துக்கலாம். இப்போது இது ஒரு மீடியன் என்ன பண்ணும், ஆப்போசிட் சைடை பாதியாக பிரிக்கும். ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு, அதாவது இந்த மீடியன் வந்து ஏபியை மீட் பண்ணுற பாயிண்ட்டுக்கு வந்து சீன்னு நான் பேர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினேட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸ்ன்றதுனால ஓன்னு பேர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, சரி, இப்போ நம்ம சம்முக்கு வருவோம். இப்போது என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் மீடியன் யார், ஓசி வந்து பர்பெண்டிகுலர் டு பேஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பேஸ் என்னது, ஏபி. ஸோ ஓசி பர்பெண்டிகுலர் டு ஏபி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இன் ட்ரையாங்கிள் ஓஏபி, அதாவது ட்ரையாங்கிள் ஓஏபியில் ஓஏ ஈக்குவல் டு ஓபி. ஏன்னா இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகேவா, சொல்லியிருக்காங்க பாருங்கள் சம்மில், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் நான் இந்த ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கிறதா எடுத்துக்கிறேன். அதாவது ஓஏவும் ஓபியும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் இது வந்து மீடியன் அப்படின்றதுனால ஏசி ஈக்குவல் டு சிபி. புரியுதா? ஓகே, இப்போது சம்முக்குள்ளே வரும். இப்போது ஓசி வெக்டார் அப்படின்றது ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் பை 2. ஏன்னா சி இஸ் த மிட் பாயிண்ட். சி இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AB. So by midpoint formula நான் OC vector equal to OA vector plus OB vector by 2 அப்படின்னு எழுதிட்டேன். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா AB வெக்டார், இது வந்து பொசிஷன் வெக்டாரை பேஸ் பண்ணி எழுதும்போது இப்போ ஏபின்னு ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஏபி வெக்டாரை நான் பொசிஷன் வெக்டார் யூஸ் பண்ணி எழுதும்போது ஓபி வெக்டார், அதாவது செகண்ட் லெட்டர் என்னன்னு பாருங்கள், பி. அப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேவா, இப்போது நாம் இது ரெண்டையும் டாட் மல்டிப்ளை பண்ணி நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்ததுன்னா நம்ம தாராளமாக ஓசி பர்பெண்டிகுலர் டு ஏபின்னு சொல்லிடலாம். ஓகேவா, இதுதான் கான்செப்ட். இப்போ நல்லா கவனிங்க, ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் டாட் மல்டிப்ளை பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போது ஓசி வெக்டாரை நான் கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது 1/2 காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் உள்ளே எழுதிக்கிறேன். ஓகேவா, டாட் ஏபி வெக்டாருக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதிக்கிறேன். புரியுதாப்பா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா, அதையே கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஓபி வெக்டாரை முதல்ல எழுதிக்கிறேன். அதாவது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது இருக்கிறதுக்காக தான். ஓகேவா, டாட் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ இப்போ ஒரு அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போகிறோம். a plus b into a minus b equal to a square minus b square. ஸோ இது வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. இது வந்து டாட் மல்டிப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ 1/2 OB ஸ்கொயர், அதாவது மாடு போடணும், மைனஸ் OA ஸ்கொயர் இப்போ மாடு போடணும். ஓகேவா, ஸோ மாடு போடும்போது என்ன ஆகும்னா இது சாதாவாக ஓபி ஸ்கொயராக மாறிடும். அதாவது நம்ம அந்த வேல்யூ மட்டும்தான் எழுத போகிறோம், அப்சல்யூட் வேல்யூ மட்டும் தான் எழுத போகிறோம். அதனால் சாதாவாக இது போல் எழுதிக்கலாம், ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். இப்போ நல்லா கவனிங்க, ஓஏ ஈக்குவல் டு ஓபின்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டோம். பாருங்கள், இது ரெண்டும் ஈக்குவல் சைட்ஸு. அதாவது இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஓஏ ஈக்குவல் டு ஓபி. அப்போ ஒரு நம்பரில் இது 7 சென்டிமீட்டர்னால் இதுவும் 7 சென்டிமீட்டர் தான். 7 மைனஸ் 7 0 தானே வரப்போகுது. அப்போது 1/2 இன்னும் ப்ராக்கெட்டுக்குள்ளே 0 வந்துட்டு போகுது, ஈக்குவல் டு 0. 1/2 இன்ட்டு 0 ஆல்சோ 0. ஸோ நம்ம இந்த 0 கொண்டு வந்துட்டோம். தட் மீன்ஸ் ஓசி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேவா, தட் மீன்ஸ் ஓசி பர்பெண்டிகுலர் டு ஏபி அண்ட் ப்ரூவ்டு. ஓகே, அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.